மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 11:28. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களில வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என்னிடத்துல வாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன இளைப்பாறுதல் என்று பார்க்கிற போது, இளைப்பாறுதல் என்றால் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னால் ஒரு அமைதியை கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும், ஒரு அமைதலற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும், ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு காரியம் நடந்தால் என் ஆத்துமா ஒரு இளைப்பாறுதலாய் காணப்படும். எல்லாம் நன்றாய் காணப்படுகிறது. என் மகளுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தால் நான் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து செல்லுவேன். பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஒரு காரியம் மாத்திரம் நடந்து விட்டால் போதும், என் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாதபடி காணப்படுகிற தேவ பிள்ளையே, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவ பிள்ளையே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன மாதிரியான இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், இருதயத்திலே காணப்படுகிற பாரம், இருதயத்திலே காணப்படுகிறதான சஞ்சலம், இருதயத்திலே காணப்படுகிறதான வேதனை, இருதயத்திலே காணப்படுகிறதான துக்கம், அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், நான் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை கொடுப்பேன். நான் உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு அமைதி, எதிர்பார்க்கிற ஒரு ரெஸ்ட், எதிர்பார்க்கிற ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இந்த வியாதி பலவீனத்திலிருந்து நான் விடுதலை பெற்றால் நன்றா இருக்கும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் மகனுடைய வாழ்க்கை இப்படி காணப்பட்டால் நான் நன்றாக இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து செல்லுவேன். இந்த காரியம் மாத்திரம்தான், எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் வீடு இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே காணப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு காரியம் மாத்திரம் ஒரு வேதனையை என் வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதை குறித்து யோசித்தால் மட்டும் என் வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. எல்லாம் பெர்ஃபெக்டாய் காணப்பட்டாலும் இந்த ஒரு காரியத்தில் வேதனை என்னை குத்திக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முக்கியமாய் தோன்றுகிற ஒரே ஒரு காரியம், மனிதன் இளைப்பாறுதலை தேடி, அமைதியை தேடி, நிம்மதியை தேடி பல மைல் தூரம் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அநேக புனித தலங்களுக்கு செல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்னும் தனிமைப்படுத்திக் கொண்டு இன்னுமாய் அநேக காரியங்களிலே மெடிடேஷன்ல இருக்கிற காரியங்களை ஏனென்றால் அவனுக்கு ஒரு அமைதி வேண்டும் என்பதற்காக, அவன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேண்டும் என்பதற்காக, அவன் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை தன்னால் இயன்ற அளவுக்கு அவன் முயற்சிக்கிறான். அவன் மாம்ச பலத்தில முயற்சிக்கிறான். அநேக புனித ஸ்தலத்துக்கு சென்றால் என்னுடைய காரியங்களில் ஒரு விடுதலை உண்டாகும், இப்படி ஒரு காரியங்கள் நடைபெறும் என்று அநேக சமாதானத்திற்காக, ஒரு ஆத்தும அமைதிக்காக அநேக முயற்சிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறான் இன்றைக்கு வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரபலமான ஒரு மனிதர், அவர் ஒரு நடிகராய் காணப்படுகிறார் வட இந்தியாவிலே. பிபிசி சேனல்ல அவரை குறித்து பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய பயோகிராஃபி குறித்து, அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, இங்கிருந்து எப்படி உயர்வுக்கு வந்தீர்கள், இவ்வளவு பேர், புகழ், பணம், செல்வாக்கு, எப்படி சம்பாத்தியம் எல்லாம் எப்படி உங்களுக்கு உண்டானது என்று சொல்லி அவரை குறித்து பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிற போது அவர் ஒவ்வொன்றாய் விளக்கி கொண்டிருந்தார். ஆனால் கடைசியாக எல்லாம் உங்களுக்கு காணப்படுகிறது. உங்களுக்கு வேண்டிய பணம் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டிய புகழ் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உண்டு, உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஏதாவது இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா
என்று சொல்லி அந்த பேட்டி எடுக்கிற நபர் அவரிடத்துல கேட்டாங்க. அப்போது அவர் சொன்ன காரியம், நான் தனிமையை உணர்கிறேன். ஐ ஃபீல் லோன்லினஸ் என்பதாக அவர் சொல்லுகிறார். நான் தனிமையை உணர்கிறேன். என்னிடத்துல எல்லாம் காணப்பட்டிருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு வெறுமையை உணர்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு வெறுமையை உணர்கிறேன். அநேக நேரம் இதை என்னை மிகுந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக கடந்து செலுத்துகிறது. அநேக வேளையில இது ஒரு மன காரியங்கள், அது என்ன சொல்றது, அந்த மன பிரச்சனைக்குள்ளாக மன நோயை எனக்கு உண்டாக்குறது என்று சொல்லி அந்த பேட்டியில இந்தியா முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த பிரபலமான மனிதன் சொல்லுகிற காரியம், எல்லாம் இருக்கு ஆனா ஆத்தும அமைதி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதத்தான் ஆண்டவர் கொடுக்கிறேங்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே எப்படியெல்லாம் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார், ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், எப்படி காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை 2-3 சம்பவங்களை குறித்து நாம் தியானித்து நான் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவன் இடத்திற்கு வந்தது. அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே வந்தது. காரணம் என்ன என்று பார்க்கிற போது, அந்த பூமி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பூமி எங்கும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறபடியினாலே நோவா ஒரு புறாவை பறக்க விடுகிறார். அந்த புறா எங்கும் அலைந்து திரிகிறது. அந்த புறா எங்கே நான் இளைப்பாற கால் வைக்க ஒரு இடம் கிடைக்குமா, கால் வைக்க ஒரு ஸ்தலம் கிடைக்குமா, ஒரு சின்ன இடம் கிடைத்தால் நான் இளைப்பாறி விடுவேன் என்று சொல்லி அந்த புறா பிரயாசப்பட்டு பறந்து பறந்து அது செல்லுகிறது. ஆனால் கால் வைக்க இடம் காணாமல் திரும்பி பேழையின் இடத்திற்கு வருகிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், இது ஒரு சம்பவமாய் காணப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை அதை எடுத்து வைத்துக் கொள்ளுகிற போது என்ன காரியங்களிலும் சுற்றிலும் வெள்ளம் என்று பார்க்கிறோம், சுற்றிலும் போராட்டம் என்று பார்க்கிறோம், வெள்ளம் போல சத்துரு வருகிறான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இளைப்பாறுதலை தேடி மாம்ச முயற்சிகளை செய்கிறோம். பகல் முழுவதும் பிரயாசப்படுகிறோம். என் வாழ்க்கையில எங்காவது இளைப்பாறுதல் கிடைக்குமா, என் வாழ்க்கையில கால் ஊன்ற ஒரு இடம் கிடைக்குமா என்று சொல்லி அநேக சூழ்நிலையில பறந்து பறந்து காணப்படுகிறோம். பிரச்சனை இருக்கிற போது ஒரு இளைப்பாறுதல் தேடப்படுகிறது. அதுதான் பேழை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வந்து சேர்ந்த இடம் பேழை. இதை தவிர இளைப்பாறுவதற்கு எனக்கு வேறு இடம் இல்லை. இதை தவிர இளைப்பாறுவதற்கு எனக்கு ஒரு சமயமே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த பேழையை விட்டால் என் வாழ்க்கையில இளைப்பாற வேற வழியே இல்லை. எங்கு பார்த்தாலும் வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 55:6. எனக்கு பிறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். இந்த புறா பறந்து போய் இளைப்பாறுகிற ஒரு கேரக்டர். பறந்து போய் எனக்கு புறா மாதிரி சிறந்த அப்படிதான் பறந்தது. ஆனா இளைப்பாற இடம் கிடைக்கல. வேதத்துல வாசிக்கிறோம் வெள்ளம் என்னென்னலாம் செய்யும் என்று சொல்லி வெள்ளம். ஆனால் பார்க்கிறோம் இந்த புறா பேழைக்கு வந்ததுனால அதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில வெள்ளம் வரும், சூழ்ந்திருக்கும், அது அழித்து போடும். வெள்ளம் வந்து அநேகரை அழிச்சுது, பூமியில இருக்கிற எல்லா மனுஷனையும் அழிச்சுது. ஆனா இந்த பேழையில யார் காணப்பட்டாங்களோ, இந்த பேழைக்கு உள்ளாக யார் காணப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் வந்து பேழையை மோதியது, வெள்ளம் வந்து பேழையை தூக்கியது, வெள்ளம் சூறாவளி போல வந்து மோதியது. ஆனாலும் அந்த பேழைக்குள் காணப்பட்ட ஒருவரும் சேதம் அடையவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கு காணப்படுகிறது?
புறாவை போல அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் அற்று இங்க எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா, இங்க எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா, எங்க போனாலும் கிடைக்காது. ஒரே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிற இடம் பேழை மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அது சுற்றி திரிந்தது, எங்கெல்லாம் சுற்றி திரிந்ததோ அங்கெல்லாம் சுற்றி திரிந்தது. ஆனாலும் அது பேழைக்கு வந்தபடியினாலே அந்த புறாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கோம். அநேக காரியங்கள்ல வெள்ளம் சூழ்ந்திருந்தாலும், போராட்டம் சூழ்ந்திருந்தாலும், பிரச்சனை சூழ்ந்திருந்தாலும், பேழைக்கு வருவதற்கு பதிலாக அநேக மாம்ச முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை செய்தால் என் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை கிடைக்கும் என்று சொல்லி அநேக மாம்ச முயற்சிகளை செய்கிறோம். அநேக சொல்வதை கேட்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களில் செய்தால் என் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அநேக மாம்ச முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று வேதத்தின்படி பார்க்கிற போது கர்த்தருடைய பேழைக்குள்ளாக, கர்த்தர் உருவாக்கின அந்த பேழைக்குள்ளாக அது வந்தபோது இளைப்பாறுதல் கிடைத்தது. வெள்ளம் வந்தது, மோதியது, எல்லா காரியங்களும் செய்தது, சேதம் வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையில் இந்த பேழைக்குள்ளாக ஆலயமாகிய இந்த பேழை, தேவனுடைய மகிமையின் ஆலயமாகிய இந்த பேழை, எந்த சூழ்நிலையிலும் பேழைக்கு உள்ள காணப்படுகிற புறாவுக்கு எந்த சேதமும் வராது. இளைப்பாறுதலை மாத்திரம்தான் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சுற்றிலும் வெள்ளம் காணப்படலாம், சுற்றிலும் போராட்டம் காணப்படலாம், சுற்றிலும் எல்லா பயமுறுத்துதலும் காணப்படலாம். ஆனாலும் உங்கள் கண்கள் பார்க்குமே தவிர பேழைக்கு உள்ளாக காணப்படுகிற போது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேழையை விட்டு வெளியே போனாதான் ஆபத்து. இந்த பேழையை விட்டு வெளியே போனாதான் மூழ்கி போய் விடுவோம். இந்த பேழையை விட்டு வெளியே போகிற போது இளைப்பாறுதல் அற்று போய் விடுவோம். வசனத்தின்படி பார்க்கிற போது அது பார்த்தது, பறந்து பார்த்தது, பறந்து பறந்து பார்த்தது, எங்கேயும் வாய்ப்பே இல்லை. எதிர்பார்க்கிற இளைப்பாறுதல் இல்லை. அநேக சொல்லலாம், பணம் சம்பாதிச்சுட்டா இளைப்பாறுதல் கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு அவங்கள பார்த்து, மதிக்கீடனே, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதிச்சதெல்லாம் யாருடையதாகும்? சாலமோன் கேட்கிறான், நல்லா சாப்பிட்டா இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி. அவன் சொல்றான், எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், மாயை, ஞானி சொல்லுகிற காரியம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புறா மறுபடியுமாக பேழையின் இடத்தில் வந்தது. இன்றைக்கு தேவ வசனத்தை, சத்தியத்தை கேட்கிறதான தெய்வப்பில் அநேக சாட்சிகளை கேட்டு சுந்தரபதர் சொன்னார், 2002 பாஸ்டரோடு இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் என்னை நல்லபடியாக ஆசீர்வாதமாக இன்னுமாய் எல்லா காரியங்களிலும் ஒரு சமாதானம் உள்ள ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அநேக சாட்சி சொன்னீங்க. ரூபிஸ்டர் சொன்னாங்க, இப்படியோ ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியான ஒரு சம்பவத்தோட தான் இந்த சர்ச்சுக்குள்ள ஆனாலும் இம்மட்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் இளைப்பாறும்படியாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நேற்று முந்தின நாள் நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அந்த பேழைக்குள்ளாக காணப்படுகிற போது எதிர்பார்க்கிற இளைப்பாறுதலை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் பேழையோடு கூட காணப்படும். லூக்கா 6:48 வேறு விதமா இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 6:48 வாசிக்க கேட்போம். கட்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரும் வெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மணியின் மேல் அஸ்திபாரம் போட்டது. அல்லேலூயா. பெருவெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியது. ஆனாலும் அதை அசைக்க முடியவில்லை. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில பெருவெள்ளம் வரும், பெருவெள்ளம் மோதும், பெருவெள்ளம் அநேக காரியங்களில மூழ்கடிக்க பார்க்கும், பெருவெள்ளம் அநேக காரியங்களில வேதனைக்குள்ளாக பார்க்கும். ஆனால் நீ எங்கு காணப்படுகிறாயோ அதை பொறுத்துதான் வாழ்க்கை காணப்படுகிறது. கிறிஸ்துவாகிய பேழைக்குள் காணப்படுகிற போது மோதியும் நீரோட்டம் அந்த வீட்டை மோதியும் என்ன அசைச்சு பார்த்தாலும் ஒரு இளைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பெருவெள்ளம் வந்து மோதியும் நீரோட்டம் வந்து மோதியும் அசைக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்தை பார்க்கிற போது மோசேயின் இடத்துல கர்த்தர் ஒரு டாஸ்க கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். பல லட்ச ஜனங்களை நீ அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு நீ கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான், நான் ஒருவனால எப்படி முடியும், ஏன் ஒருவரால இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும், இவன் எனக்கு எந்த ஒரு சாமர்த்தியமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது, இதை எப்படி நான் செய்ய முடியும் என்று வேதத்துல அவன் சொல்லுகிற காரியம் 12ஆம் வசனத்தை குறித்து சொல்லுகிற போது அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிற போது பார்த்தோமே ஆனால், தேவரீர் இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்று நீர் அறிவிக்கவில்லை. அவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் நீர் என்னை குறித்து சொன்னது உண்டே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் தாயின் கர்ப்பத்தில் என்னை நீர் அழைச்சிருக்கிறீர், ஆண்டவரே என்னை நீர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறீர், நான் உன்னோடு இருப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர், உன் வாழ்க்கையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறீர், அநேக என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி இருக்கிறீர், எனக்கு உதவி செய்யும் என்று அவன் ஜெபிக்கிறார். இந்த காரியங்களில் எனக்கு உதவி செய்யும், உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் வாழ்க்கையில நான் தயவு பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் என்று அவன் ஜெபித்த போது கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில இதை நான் எப்படி செய்ய முடியும், இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது, இந்த காரியம் எனக்கு நினைத்தால் பயமாய் காணப்படுகிறது, இந்த ஜனங்களை எப்படி அழைத்து கொண்டு போவேன் என்று அநேக காரியங்களில் அவன் பயந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், இப்படி ஒரு எனக்கு இப்படி ஆக போகுது, இப்படி ஒரு வேலை எனக்கு கிடைக்க போகுது, இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடக்க போகிறது, இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன், எதிர்காலம் இப்படி காணப்படுகிறது, இவ்வளவு கொடிய காலங்கள், விலைவாசி உயர்ந்து கொண்டு போகிறது, ஆனால் நான் எப்படி பிழைக்க போகிறேன், என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன், என் வீடு நான் கட்டுவேனா, அநேக காரியங்களில் ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. மோசே அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே இந்த காரியம் எப்படி முடியும், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கும், நீ கவலைப்படாதே, எல்லா காரியங்களிலும் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண காரியமா இருந்தாலும் சரி, வேலை காரியமா இருந்தாலும் சரி, இது என்ன ஆகும், இது எப்படி முடியும், எனக்கு கலக்கமா இருக்கிறது, எனக்கு பயமா இருக்கிறது, என்னை நினைத்தா தூக்கம் வரதில்லைன்னு சொல்லலாம். வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சமூகம் காணப்படுகிற போது, என்னுடைய சமூகம் காணப்படுகிற போது, நீ என்னோட கூட இருக்கிற போது, எல்லா எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஒரு இளைப்பாறுதல் உனக்கு உண்டாகி கொண்டே இருக்கும், ஒரு ஆத்தும அமைதி உனக்கு உண்டாகி கொண்டே இருக்கும், உனக்கு ஒரு படபடப்பு இருக்காது, நீ அமைதலாய் தூங்க முடியும், எதை குறித்தும் கவலைப்படாது, ஏனென்றால் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் இவர் இப்படி சொல்றார், ஆண்டவரே நீர் என்ன குறிச்சு இப்படி சொல்லியிருக்கிறீர், என்ன நீர் என்ன தாயின் கர்ப்பத்தில் தெரிந்திருக்கிறீர், என் கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறீர், என்ன கைவிட்டுறாதரோ, என்ன மறந்து விடாதரோ, நான் தனித்து காணப்படுகிறேன், நான் உதவியற்று காணப்படுகிறேன், நான் சிறுமையும் எளிமையுமாய் காணப்படுகிறேன், நான் ஒரு ஏழை பிள்ளையாய் காணப்படுகிறேன், இதன காரியங்களை நான் நடத்த வேண்டும் என்று அவன் கலங்கி நிற்கிற போது பயப்படாதே, கலக்காதே என்று சொல்லி எல்லாவற்றிலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவருடைய சமூகம் எங்கெல்லாம் காணப்படும் அதை நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம், அவர் எங்க இருக்கிறாரு, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க 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 தேவனுடைய சமூகம் வரும், தேவன் இறங்கி விடுவார். அந்த துதியின் மத்தியிலே அவருடைய சமூகம் காணப்படுகிற போது எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா,
அது பப்ளிக் எக்ஸாமா இருந்தாலும் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். இல்ல வேற எந்த நாளைக்கு கல்யாணம்னாலும் ஒரு இளைப்பாறு. எப்படி அது யாரா இருந்தாலும் சரி, அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, எப்படி இருக்குமோ, வரவங்க எப்படி காணப்படுவாங்களோ, எப்படி வெளிப்பிரகாரத்தை நாம் பார்க்க முடியும், ஆனால் உள் பிரகாரம் எப்படி இருக்குமோ அது கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தோடு காணப்படுகிற போது ஒவ்வொரு நாளும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் இளைப்பாறுதல், பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு முன்பாக செல்லுகிற போது, அவருடைய சமூகம் நம்மோடு கூட எப்போதும் காணப்படுகிற போது அவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். மோசேக்கு அதான் பதில் வந்தது. பெரிய டாஸ்க் தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பயப்படாது. அடுத்த வார்த்தை, உனக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த காரியம், ஏசாயா 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட பேசுவார். அடுத்த வார்த்தை, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப பார்த்தோம், ஏன்னா பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட, கொஞ்சம் பேசுங்களேன், நீங்க பேசுங்களேன், பேசுவார். ஹல்லேலூயா. குழந்தைகிட்ட எப்படி பேசுவோம்? எங்க ஆன்சி நாட்டை எப்படி பேசுவோம்? எப்படி பேசுவோம்? பேசுறது புரியும், நான் பேசுறதே புரியாது, என்ன பேசுறனே தெரியாது, ஆனா பேசுவோம் குழந்தைகிட்ட. தாத்தா பாஸ்டர் சிச்சா அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னங்க? பரிகாச உதடு. ஹல்லேலூயா. அது குழந்தைக்கு புரியும், குழந்தைக்கு அது புரியும். நானும் ஒரு பாப்பாவை கூப்பிடுவேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லி கூப்பிடுவாங்க பாப்பாவை. அவர் இங்க காரை நிறுத்தி ஹாரன் சத்தத்துக்கு வெளியே ஓடி வந்துருவான், அங்கிருந்து தாத்தான்னு கத்துவா, இவர் இங்கிருந்து பண்ணுவார். அது குழந்தைக்கு புரியும். குழந்தை பேசுறது யாருக்கு புரியும்? நமக்கு புரியும், பாஸ்டர் புரியும், உங்களுக்கு புரியும். இதுதான் பரிகாச உதடு. எதா இருக்கா மீனிங் இல்ல. இப்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி ஆண்டவர் பிரியமான பிள்ளைய எப்படி பரிகாச உதடல பேசுறாரோ அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராம். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் பேசுவார். இரண்டாவது, அந்நிய பாஷைகளை கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லி இருக்கிறாங்க, எப்படி நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி முழிச்சு பார்த்தா 8 நிமிஷம் தானா போயிருக்குது அப்படிம்பாங்க. நானும் கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் பக்கம் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா 8 நிமிஷம் தானா போயிருக்குது, எப்படின்னா ஜெபம் பண்றதுன்னு கேட்டாங்க. ஆரம்ப அனுபவம் அப்படித்தான் இருக்கும். 10 தாட்டி வாச்ச ஆயிருச்சா இல்ல ஆயிருச்சா அப்படி நிறைய அனுபவம் இருக்கும். 1 மணி நேரம் அலாரம் வச்சிருப்போம், இந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி 10 தாட்டி எடுத்து பாக்குறது, ஆயிருச்சா இல்ல சோதராண்டவரே அப்படின்னு ஆரம்ப ஜெபம் அப்படி. ஆனால் இந்த அந்நிய பாஷையில ஜெபிச்சு பாருங்க, அனுபவத்துலதான் சொல்றோம், அந்நிய பாஷையில ஜெபிச்சு பாருங்க, கட 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 கடன் டைம் போகும், கட 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 கடன் டைம் போகும். ஜெபிச்சு பாருங்க, டக்குன்னு போய் 1 மணி நேரத்தில் நிற்கும். எப்படி டைம் போகுது, என்ன பண்ணுது? அது ஆவியானவர் உங்களை பொறுப்பெடுப்பார், ஆவியானவர் உங்களை லிங்க் பண்ணி விடுவார், ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு விடுவார். அப்போது நீங்க பேசிக்கொண்டே இருப்பீங்க, ஆவியானவரும் உங்களோடு இணைந்து அவரும் உறவாடி கொண்டே இருப்பார். நேரம் படபட படபடன்னு போயிடும். ஜெபிச்சு பாருங்க, ஜெபிச்சு பார்த்து சொல்லுங்க. ஆகவேதான் ஆனா வசனம் சொல்லுகிறது, இது ஒரு இளைப்பாறுதல். எப்பெல்லாம் வந்து யூ ஃபீல் டவுன், எப்பதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு காரியத்தில் ஜெபம் பண்ண முடியாது இந்த நேரத்தில், அதை ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. டவுனா இருக்கும்போது, அதே வேளையில அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல உட்கார போதுதான் விசேஷித்த பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகவே பரிகாச உதடுகளால கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், அந்நிய பாஷையில பேசுவார். இந்த அந்நிய பாஷை பேச பேச உன் பாரமெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாரமெல்லாம் குறைந்து விடும். உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உன் ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எப்படிப்பட்ட பாரமா இருந்தாலும் முழங்கால் படியிட்டு நீ உனக்கு கொடுக்கிற வரத்தை அனல் மூட்டி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆவியானவரால் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அந்நாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அதுக்கு அப்புறம் சொல்றார் வசனம் சொல்லுது, அதற்கு அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. காரணம் என்ன? ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து வெகு நேரமா இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஜெபிக்க அத்தனை பாரம் அழுகையோடு தான் ஆலயத்துக்குள்ள வந்தா. இனி நான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்க மாட்டேன், இனி இந்த வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்க மாட்டேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய சன்னிதானத்துல வந்து வெகு நேரம் ஜெபிக்கிறாங்க. வெகு நேரம் ஜெபிக்க 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 எல்லா பாரங்களும் இறங்குது. அதே மாதிரிதான் நானும் ஜெபிக்க சொல்லுகிறேன். அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தர் கூட இருப்பதை உங்களால உணர முடியும். அப்போது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 63:14 வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினாராம். பள்ளத்தாக்குல இறங்கி மிருக ஆடு மாடுகள்லாம் எப்படி ரெஸ்ட் எடுக்குமோ அப்படி ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களை இளைப்பாற பண்ணுகிறாராம். வசனம் சொல்லுது. அவங்க ஒரு அடிமைத்தனத்துல இருந்தவங்க, சொந்த இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட முடியாது, விரும்பினதை சாப்பிட முடியாது, இஷ்டம் போல இருக்க முடியாது. கர்த்தர் அவர்களை விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடிட்டே இருக்கிறோம், ராத்திரி காலையில ஓடுறோம், காலையில விடியறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஓடுறோம் 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 ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம்னே தெரியல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவருக்காக பிரயாசப்படுகிற எதுவும் வீணா போகாது. அதான் சொன்னேன், பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன, அந்த மனுஷன் சொன்ன காரியம், ஐ ஃபீல் லோன்லினஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லோன்லினஸ் எப்போ போகும்னு கேட்டா, தேவனுடைய சமூகத்துக்கு வந்தா மாத்திரம்தான் போகும், மற்றபடி போகவே போகாது. எத்தனையோ பணக்காரங்களை, எத்தனையோ காரியங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு திடீர்னு நாமெல்லாம் நியூஸ்ல கேள்விப்படுகிறோம். ஏன் என்று பார்க்கிற போது, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு டைம்ல ஒரு வெறுமையை அவர்கள் உணர்வார்கள், ஒரு தனிமையை உணர்வா. சின்ன வயசா இருக்கும் பார்த்தா தூக்கு போட்டு மறிச்சிருவாங்க. அநேக காரியம் என்னன்னு பார்த்தா ஒரு வெறுமை அவர்களை வாட்டி கொண்டிருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா. என் சமூகம் உன்னோடு கூட காணப்படுகிற போது, என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கிற போது உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கிற போது உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 11:29 வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இதற்கு முன்பாக எல்லாம் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில வாசிச்சோம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் என்னை மாதிரி ஜெபிங்கள், உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னை மாதிரி உபவாசம் பண்ணுங்கள், உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னை மாதிரி ஊழியம் பண்ணுங்கள், உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னை மாதிரி இரவு முழுவதும் வனாந்தரத்துல ஜெபியுங்கள், உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து மாறாக சொல்லுகிறார், நான் மனத்தாழ்மை உள்ள தேவன், நான் சாந்தம் உள்ள தேவன், இவைகளை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்க வாழ்க்கைக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனத்தாழ்மையை கற்றுக்கொள், உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும். மனத்தாழ்மையை கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில. இதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். அநேக காரியங்களில வருகிறோம், அநேக காரியங்களில நம்மை நாம் காட்டிக்கொள்ளும்படியாக அநேக சூழ்நிலையில வருகிறோம். ஏதோ பழைய ட்ரெஸ் போட்டு வருவதனால, இல்ல ஏதோ ஒரு ஏழ்மையான துணி போட்டு வருவதனால நாம தாழ்மை கிடையாது. வசனம் சொல்லுகிறது மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. அநேக காரியங்களில் மனதுல தாழ்மை இல்லாம அநேக கண்ணீரோடு புரண்டு ஜெபிச்சாலும் அநேக காரியங்களில் பதில் வருவதில்லை. என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என்ன பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. இயேசு சொல்லுகிற காரியம், என்ன பார்த்து ஜெபியுங்க, என்ன பார்த்து இப்படி ஊக்கமா ஜெபியுங்க, என்ன பார்த்து வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. என்னிடத்தில் இருக்கிற மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளை, சர்ச் ஆஃப் குளோரியுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனத்தாழ்மையோடு காணப்படுகிற போதுதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லாவிட்டால் ஆத்மாவுல இளைப்பாறுதல் கிடைக்காது. நல்ல தூங்கலாம், ஆத்மா தூங்காது. வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால், மெய்யான இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சூழ்நிலையில பார்க்கிறோம், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு ஒரு அட்வைஸும் தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், என்னை பார்த்து எதுவும் செல்லவில்லை, எனக்கு வேண்டிய பணம் இருக்கிறது, ஆகவே எனக்கு ஒன்று உதவி தேவையில்லை என்று சொல்லுகிற பிள்ளையாய் காணப்பட்டிருந்தால் முதல் எதிரி உங்களுக்கு ஆண்டவர் தான். வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். அந்தபடி இளைஞரே கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்து டிரஸ் மாதிரி போட்டுக்கோங்கிறாங்க, டிரஸ் மாதிரி போட்டுக்கோங்கிறார். வாசிங்க. அகைன்ஸ்டா நிக்கிறார், கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது, கனம் பண்றதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கோங்க. ஆமா, பிரைஸ் லார்ட் கூட இப்ப மாடர்ன் ஆயிருச்சு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் எப்படி சொல்லுவோம்? கொஞ்சம் சொல்லுங்க. இப்படித்தானே சொல்லுவோம். ஆனா பிரைஸ் லார்ட் இப்பெல்லாம் எப்படி வருது? மாடர்ன் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் தவறு. வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது விட்டீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். ஆனா கூடுமான வரைக்கும் எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள். வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையை கற்றுக்கொள். அநேக சூழ்நிலையில இந்த காலம் மாடர்ன் ஆயிட்டு வருது. எனக்கு எல்லாம் தெரியும், அட்வைஸ் தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நோ அட்வைஸ். அது வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிப பசங்களா இருந்தாலும் சரி. இளைஞரே, அதுதான் வசனம் சொல்லுது, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. அது தப்போ ரைட்டோ, ஃபர்ஸ்ட் ஓபே. இத கற்று இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மனத்தாழ்மையை கற்றுக்கொள், என்னிடத்துல இருந்து கற்றுக்கொள். என் ஜப வாழ்க்கையை பார்த்து அப்படி ஜெபின்னு கர்த்தர் சொல்லல, என்னுடைய உபவாச காரியங்களை குறித்து அப்படி மாறுன்னு கர்த்தர் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனத்தாழ்மையை கற்றுக்கொள், என்னிடத்திலிருந்து ஃபர்ஸ்ட் அதை கற்றுக்கோ, அப்புறம் மத்தது பார்க்கலாம். ஆகவே எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, அப்படி எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற அநேக யாரா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, முதல் எதிரி நமக்கு ஆண்டவர் தான். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு சாரி சொல்வதனால ஒன்று ஆக போவதில்லை. ஆனா அதை சொல்லாம நிறைய பேர் காணப்படுவோம். தாழ்மைனா என்ன காரியம்? தவறு செய்யாமலே ஒருத்தர் கிட்ட போய் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்றதுதான் தாழ்மை. சாரி கேட்கறதுனால அவங்க தவறு செய்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்னா நீங்க போய் சாரி கேட்டா நீங்க தப்பு செய்தன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை நீங்க கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்து விரோதத்தை முற்றுப்புள்ளி வைத்து அன்பை நாம சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கனம் பண்ணுவார்.
அப்போது தான் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லாட்டெல்லாம் இளைப்பாறுதல் காணிக்கையே போட வேண்டாங்கிறார் ஆண்டவர். போய் ஒப்புரவாயிட்டு வந்து அப்புறம் காணிக்கை போடு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி காணப்படுகிறோம்? ஒரு சின்ன சாரி சொல்லுவதற்கு எத்தனை பிரஸ்டீஜ் பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அநேக காரியங்களிலே இளைப்பாறுதல் இல்லாமல் காணப்படுகிறது. எல்லாம் காணப்பட்டிருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் ஒரு இளைப்பாறுதல் அற்ற வாழ்க்கை காணப்படுமே. ஆனால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். முதலாவது, என்னுடைய வாழ்க்கை பேழைக்குள்ளாக காணப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக பேழைக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை நாம் பார்த்து, பேழைக்குள் இல்லைன்னா முதல் பேழைக்குள்ள வாங்க. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், அவருடைய சமூகம். என்ன காரியம் செய்தாலும், என்ன ஒரு மாம்ச காரியங்கள், என்ன ஒரு முடிவுகள், என்ன ஒரு காரியம் இருந்தாலும் அவருடைய சமூகம் காணப்படாவிட்டால் அங்கே இளைப்பாறுதல் கிடைக்காது. இளைப்பாறுதல் என்ன மேனேஜ் பண்ணினாலும் அங்க ஒரு இளைப்பாறுதல் பிரச்சனை 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 உருண்டுட்டே தான் காணப்படும். இளைப்பாறுதல் இருக்காது. தேவனுடைய சமூகம் காணப்படுகிற வரைக்கும், அந்த சமூகம் காணப்பட்டால் ஒழிய நீங்க அடுத்த ஸ்டெப் வைக்க கூடாது. மோசே அப்படிதான் சொன்னார், உம்முடைய சமூகம் வரலன்னா நான் போக மாட்டேன். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில நாம் ஆராய்ந்து பார்ப்போம், தேவனுடைய சமூகத்துல என்ன குறை வைத்தார் உங்களுக்கு, என்ன காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு குறை வைத்தார். அதே நேரத்தில் அநேக காரியங்களிலே குறையோடு காணப்படுகிறோம். காரணம் என்ன? தேவனுடைய அநேக காரியங்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாம் சீரா எல்லாவற்றிலும் சீர்படுத்தி பார்க்கிற போது நிச்சயமாக கர்த்தர், ஆகவேதான் நிச்சயமா வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துட்டே இருக்காதீங்க. காலம் போறா எத்தனை நாள் சுமப்பீங்க? சாகர வரைக்கும் பாரத்தோடு. இப்படி காரியத்தோடு நடந்திருந்தா நிம்மதியா மரித்திருப்பாரு. இந்த காரியம் நடந்திருந்தா நிம்மதியா இருந்திருப்பாரு. ஏன் இந்த காரியம் நடக்கவில்லை? வேத வசனம் சொல்லுகிறது, பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் உனக்கு நிச்சயமா இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக கொடுப்பார். அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது எந்த காரியமா இருந்தாலும், அது பொருளாதார தேவையா இருந்தாலும், வேறு வியாதி பலவீனமாய் காணப்பட்டிருந்தாலும், கூடாத காரியமா இருந்தாலும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிற போது, கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இது எப்படி ஆகும்? how it is possible என்று கேட்கிற போது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை விசுவாசிப்பது உண்மையானால் இந்த நாளிலே உன் வாழ்க்கையில மெய்யான இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் தூங்கலாம், இளைப்பாறலாம், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிற போது அவர் எப்படி ஊழியம் செய்தார்னு பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எப்படி? வெகு, இன்னும் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியா போயிட்டார் பால். வெகு மனத்தாழ்மையோடு. ஒரு கொஞ்சம் சொன்ன சுருன்னு வந்துரு. என்ன வரும்? சுருன்னு வந்துடும். மேல போய் அப்புறம் கீழே வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். எப்படிங்க? சுயம் சாகணும். கில்லுனா சொரணை இருக்கக்கூடாது அநேக காரியங்கள். அப்ப இல்லாட்டி இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவர் சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். வெகு மனத்தாழ்மை. எத்தனை பேர் டீஸ் பண்ணிருப்பாங்க அப்போஸ்தலனாகிய பவுலை, கண்டுகொள்ளாதவனை போல காணப்பட்டேன், அடிமைக்கு அடிமையாய் காணப்பட்டேன், எல்லா யூதருக்கு யூதர், யூதன் அல்லாதவருக்கு யூதர், இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு அப்படியா இருந்தேன், எல்லாருக்கும் எல்லாமா இருந்தேன். நாம அப்படி இருக்கிறோமா? எத்தனை பார்க்கிறோம்? பிரைஸ் தி லார்ட் சொல்றது முதல் கொண்டு நான் சொல்றேன், நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. பரலோகம் போகணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாவற்றிலும் கனம் பண்றதுல என்ன பண்ணும்? அவர் சொல்லட்டும் பார்க்கலான்னு இப்படி நிற்கக்கூடாது. வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்ல. யார் சொல்லு? வசனம். இயேசு சொல்றாரு, என்னிடத்துல ஃபர்ஸ்ட் கத்துக்கோ மனத்தாழ்மையை. எங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கோப்பா. அப்புறம் நீ ஜெபிக்கலாம், உருளலாம், கண்ணீர் விடலாம், உபவாசம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மனத்தாழ்மையை கத்துக்கோ.
சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்க, சின்ன பசங்க பெரியவங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் லார்ட் சொல்லணும், 2 கையை கூப்பி சொல்லணும், மனத்தாழ்மை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ, அப்புறம் வா எங்கிட்டாங்கிறார். அநேக காரியங்களில் இந்த ஆவியானவர் இந்த காரியங்களில் இல்லாவிட்டால் இளைப்பாறுதலை கஸ்தர் கொடுக்கிறது கஷ்டம். மேனேஜ் பண்ணிட்டு போலாம். மெய்யான இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னா இங்க ஒண்ணு இருக்கக்கூடாது. வச்சிட்டு இருந்தீங்கன்னா, பாரத்தோடு வச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இங்கேயே வச்சு அப்படியே வெயிட்டை தூக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆகவே வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிற பிள்ளையே என்னிடத்துல வாருங்க, இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள், ஒன்றிலும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்றமா நம்மை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாக என்றமா எண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது நம்மை காட்டி, இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, இதுதாங்க ஆவிக்குரிய சத்தியம், இதுதாங்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையா இயேசு கிறிஸ்து பிலிப்பியர்ல சொல்லுகிற போது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாழ்மை சபைக்குள்ள காணப்படுகிற போது எந்த சூழ்நிலையிலும் இளைப்பாறுதல் இல்லாம போக வாய்ப்பே இல்லை. நிச்சயமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டியது நடக்கும், செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை எந்த சூழ்நிலையில விட்டு விலகவும் மாட்டார். நீ நல்லா இளைப்பாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் வசனங்களை கவனிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், கேட்டுட்டு அதை விட்டுவிடாதபடிக்கு அதில் நிலைத்திருக்கிற போது நிச்சயமாக அதை நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக, அதை நாம் எல்லாவற்றிலும் பலனை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிற போது நிச்சயமாக அதை நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.